நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மரியாதையும் புரிதலும் தான் இல்லற வாழ்க்கையின் வலிமையான அஸ்திவாரம். என்ன சொல்றேன்னு பார்க்குறீங்களா? இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்களுக்கு புரியும். என்னவன்ற கதையை இங்கே சொல்றேன். விடியற்காலை 4 மணி. அலாரம் ஒலிக்கும் முன்னே விழித்தான் அருண். கண்களை திறந்தவுடன் முதலில் பார்த்தது தன் மனைவி காவ்யாவை. அவள் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவளை எழுப்ப விரும்பவில்லை. அமைதியாக எழுந்து முகம் கழுவினான். சமையல் அறைக்குள் சென்றான். தனக்குத்தானே காஃபி போட்டு குடித்தான். முந்தைய நாள் மீதி இருந்த சாதத்தை சாப்பிட்டான். பிறகு வேலைக்கு செல்ல தயாரானான். வெளியேறும்போது, காவ்யா, நான் கிளம்புறேன் என்று மெதுவாக சொன்னான். சரி என்று ஒரு வார்த்தை மட்டுமே வந்தது, அதுவும் கண்களை திறக்காமல். அருண் சிரித்தான். பரவாயில்லை என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு சென்றான். அருண் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தான். சம்பளமும் அதிகமில்லை, ஆனால் பொறுப்பு அதிகம். வீட்டு வாடகை, மின் கட்டணம், குழந்தையின் பள்ளி கட்டணம், மருத்துவ செலவு எல்லாமே அவன் தோளில்தான். ஒரு நாளும் வேலை தவறியதில்லை. உடம்பு சரியில்லாத நாளிலும் வேலைக்கு சென்றான். குடும்பம் நன்றாக இருக்கணும், அதுதான் அவனுடைய கனவு. ஆனால் காவ்யாவுக்கு அவனுடைய கஷ்டம் தெரியவில்லை, அல்லது தெரிந்தும் புரிந்து கொள்ளவில்லை. அவளுக்கு முக்கியமானது கைபேசி, தொலைக்காட்சி, அக்கம் பக்கத்து பெண்களுடன் பேசுவது, சமூக வலைத்தளங்கள். அதிலேயே நேரம் கழிந்தது. அருண் வீட்டிற்கு வந்தவுடன், காஃபி கிடைக்குமா என்று கேட்டான். சமையல் அறையில் தான் எல்லாம் இருக்கு, நீங்களே போட்டுக்கோங்க என்றாள். அவன் ஒன்றும் பேசவில்லை. தானே போட்டு குடித்தான். ஒரு நாள், சட்டை இஸ்திரி பண்ணியிருக்கியா என்று கேட்டான். நான் உங்களுக்கு வேலைக்காரியா என்று பதில் வந்தது. அந்த வார்த்தை அருணின் இதயத்தை குத்தியது. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். அவன் எப்போதும் சண்டையை தவிர்த்தான். ஏனென்றால் அவன் நினைத்தான், வீட்டில் அமைதி இருந்தால் போதும். ஒரு நாள் குழந்தை கேட்டது, அப்பா, நீங்க ஏன் எப்பவும் அமைதியா இருக்கிறீங்க? அவன் சிரித்தான். அமைதி சில நேரம் சண்டையை விட பெரிய வெற்றி என்றான். ஆனால் அமைதிக்கும் ஒரு எல்லை உண்டு. ஒரு மாலை பொழுது அருணுக்கு கடுமையான காய்ச்சல். உடல் நடுங்கியது. வீட்டிற்கு வந்தான். சோஃபாவில் அமர்ந்தான். காவ்யா, கொஞ்சம் வெந்நீர் தர்றியா என்று கேட்டான். இப்போ எனக்கு சீரியல் பார்க்கணும், கிச்சன்ல இருக்கு, நீங்களே எடுத்துக்கோங்க என்றாள். அவன் மெதுவாக எழுந்தான். ஆனால் தலை சுற்றியது. தடுமாறி கீழே விழுந்தான். அந்த சத்தம் கேட்டு முதலில் திரும்பி பார்க்கவில்லை. சில நிமிடங்கள் கழித்துதான் பார்த்தாள். அருண் அசையாமல் கிடந்தான். அவள் பதறினாள். அருண், அருண் என்று கத்தினாள். பதில் இல்லை. அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். மருத்துவர் பரிசோதித்தார். உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு, சரியான சாப்பாடு இல்லை, ஓய்வும் இல்லை, இப்படியே இருந்த ஆபத்து என்றார். அந்த வார்த்தைகள் காவ்யாவின் மனதை உலுக்கியது. மருத்துவர் மேலும் சொன்னார், இவருக்கு மருந்து மட்டும் போதாது, அன்பும் கவனிப்பும் வேண்டும், நிம்மதியும் வேணும். காவ்யாவின் கண்களில் கண்ணீர். அவள் அமைதியாக நின்றாள். அந்த இரவு அருணின் பையை எடுத்தாள். அதில் செலவு கணக்குகள், வீட்டு ரசீதுகள், குழந்தையின் கட்டண ரசீது, அவளுக்காக வாங்க நினைத்திருந்த ஒரு சேலையின் ரசீதும் இருந்தது. அதோடு ஒரு சிறிய காகிதம் அதில் எழுதியிருந்தது. காவ்யாவுக்கு இந்த சேலை பிடிக்கும், இந்த மாதம் முடியல, அடுத்த மாதம் கண்டிப்பா வாங்கணும். அதை பார்த்தவள் கதறி அழுதாள். நான் என்ன மாதிரி மனைவி என்று தன்னைத்தானே கேட்டாள். மறுநாள் அவள் மருத்துவமனைக்கு சென்றாள். அருண் கண் திறந்தான். அவளை பார்த்தான். சிரிக்க முயன்றான். அவளால் தாங்க முடியவில்லை. அவன் கையை பிடித்தாள். என்னை மன்னிச்சிடுங்க என்றாள். அருண் அமைதியாக பார்த்தான். நான் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை, உங்க கஷ்டம் எனக்கு தெரியலை, தெரிஞ்சுக்க முயற்சிக்கவும் இல்லை, நான் தவறு செஞ்சிட்டேன் என்று அழுதாள். அருண் மெதுவாக சொன்னான், காவ்யா, தவறு எல்லோரும் செய்வாங்க, அதை உணர்றது தான் பெரிய விஷயம். இனிமே உங்களை நான் ஒருபோதும் தனியாக விட மாட்டேன் என்றாள். வீட்டிற்கு வந்தபோது அந்த வீடே மாறியது. காலையில் அவள் சீக்கிரம் எழுந்தாள். காஃபி தயாரானது. காலை உணவு தயாரானது. அருணின் சட்டை இஸ்திரி செய்யப்பட்டது.
அவன் சாப்பிடாமல் வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை காவ்யா. வேலையிலிருந்து வந்தவுடன் கைகளை கழுவிட்டு வாங்க என்று அழைத்தாள். சூடான காஃபி கொடுத்தாள். அவனுடன் அமர்ந்து பேசினாள். அவன் நாளை பற்றி கேட்டாள். அருணின் முகத்தில் பல வருடங்களுக்கு பிறகு உண்மையான நிம்மதி தெரிந்தது. ஒரு நாள் குழந்தை சிரித்தபடி கேட்டது, அம்மாவே, இப்ப ஏன் அப்பாவை இவ்வளோ கவனிக்கிற? காவ்யா சிரித்தாள். அவர்தான் இந்த வீட்டோட தூண். தூண் உடைஞ்சா வீடே சரிஞ்சிடும் என்றாள். அருண் அவளை பார்த்தான். அந்த பார்வையில் குற்றச்சாட்டு இல்லை, அன்பு மட்டுமே இருந்தது. காவ்யா மனதிற்குள் இறைவனை நோக்கி வேண்டினாள். இவரை மதிக்காமல் இருந்த நாட்களை மாற்ற முடியாது. ஆனால் இனிவரும் ஒவ்வொரு நாளிலும் அவரின் அன்புக்கும் உழைப்புக்கும் நான் தகுதியான மனைவியாக வாழ வேண்டும். அந்த வீட்டில் பெரிய செல்வம் எதுவும் இல்லை, ஆனால் புரிதல் இருந்தது, அன்பு இருந்தது, மரியாதை இருந்தது. அதுவே அந்த குடும்பத்தின் உண்மையான செல்வமாக மாறியது. ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கும் கணவனின் உழைப்பை மதிக்கும் மனைவியும் மனைவியின் அன்பை மதிக்கும் கணவனும் இருந்தால் அந்த வீட்டில் குறைகள் இருந்தாலும் மகிழ்ச்சி குறையாது. மரியாதையும் புரிதலும் தான் இல்லற வாழ்க்கையின் வலிமையான அஸ்திவாரம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல மற்றும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.